வெல்கம் டு நிதி எம்ப்ராய்டரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது டிசைன். இது நம்ம லேஸ் மாடலில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஆர்டினரியாக ஒரு நாட் போட்டு அதை திருப்பிக்கோங்க. சும்மா ஒரு முடிச்சு போடுவோம் இல்லையா, முடிச்சு போட்டு சுருக்குவோம் இல்லையா, சுருக்காமல் ஒரு லூப் மாதிரி வச்சுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு உள்ளே விட்டு செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டுட்டு அந்த லூப்பு அந்த ரவுண்டுக்குள்ளே 4 டைம்ஸ் டிசி போட்டுக்கோங்க. இந்த 4 டிசி 3 செயின் திருப்பி 4 டிசி போடுவோம். இதுதான் ஃபுல் ரிப்பீட்டாக நம்ம ஃபுல் டிசைனுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஆனால் திருப்பி திருப்பி மாறி மாறி எடுத்துகிட்டு போவோம். பட் இதுதான் பேஸ் டிசைன். 4 டிசி 3 செயின் 4 டிசி. இது மோஸ்ட்லி நாங்கள் லேஸில் தான் போடுவோம், க்ரோச்சாட்டில், உள்ளனில். ஸோ இதை நம்ம சாரீ குச்சூவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். 3 செயின் போட்டுட்டு திருப்பி 4 டிசி அந்த லூப்புக்குள்ளேயே நான் தைக்கிறேன். நான் ஏன் நார்மல் லூப் போடாமல் சும்மா ஒரு மாதிரி நம்ம நாட் போடுற மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எதுக்காகன்றதை சொல்லிடுறேன். திருப்பி 3 செயின் போட்டதுக்கப்புறம் 4 டிசி போட்டுக்கலாம். ஸோ 4 டிசி 3 செயின் 4 டிசி, இதுதான் மெயின் நம்மளோட டிசைனோட ஸ்டிச்சு. ஸோ 4 டிசி போட்டு முடிச்சாச்சு. இப்போ எதுக்கு நான் அந்த மாதிரி லூப் போட்டேன் அப்படின்னா, இப்படி பிடிச்சி இழுத்துருவேன். ஸோ சுருங்கிரும். இழுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சுருக்கம் கொடுத்துரும். அந்த இடம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். இது என்ன, நான் சாரியில் போடுறேன்னு சொன்னேன், நீங்கள் பாட்டுக்கு இப்படி தனியாக லேஸ் மாதிரி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போது இந்த டிசைன் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் கொண்டு போய் சாரிலேயே நம்ம ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ இது லேஸ் டிசைன் அப்படிங்கிறதுனால இன்னொன்று நம்ம ஸ்ட்ரைட்டாக போட போகிறதில்ல, ஒரு வி ஷேப்பில் போட்டுட்ருக்கோம். ஸோ மாடல் ஃபுல்லாகவே வி ஷேப்பில் தான் வரப்போகுது. ஸோ அதை அந்த வி ஷேப்பில் நம்ம டைரெக்டாக சாரியில் தைக்க ஆரம்பிக்க முடியாது. அதனால ஃபஸ்ட்டு ஒரு பெட்டல் மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு வி ஷேப் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளாத்தில் லாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீடு வச்சுக்கலாம். பீடை லாக் பண்ணி கிளாத்தில் லாக் பண்ணிவிடுங்க. அந்த பெட்டல் உங்களுக்கு தொங்கிட்டு தான் இருக்கும். இப்போது ஒரு செயின் போட்டுட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அந்த கேப், அந்த 3 செயின் கேப் இருக்கும் இல்லையா, அதில் திருப்பி 4 டிசி 3 செயின் 4 டிசி போட போகிறோம். பீடை வச்சு தச்சுட்டு ஒரு செயின் போட்டு கிளாத்தை திருப்பிட்டு திருப்பி டபுள் க்ரோஷாக்கு நம்ம சுற்றிட்டு, டபுள் க்ரோஷாவை எங்கே போய் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 3 செயின் கேப்பில் ஏற்கனவே ஒரு வி ஷேப் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த 3 செயின் கேப்பில் திருப்பி 4 டிசி 3 செயின் 4 டிசி இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு பீடு நம்ம இங்கே குச்சி கட்ட போகிறோம். நான் இந்த லேஸ் டிசைனை சாரீக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டிருக்கேன். ஸோ இந்த நம்ம சாரியில் குச்சி கட்டுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு கேப் கொடுக்குறேன். நான் ஒரு பீடு 2 செயின் திருப்பி ஒரு பீடு வச்சு பீடை லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கேப்பு, அந்த கேப்பில் திருப்பி 4 அந்த வி ஷேப் நம்ம கொண்டு வரணும். ஸோ 4 டிசி 3 செயின் 4 டிசி. ஸோ இந்த 4 டிசி 3 செயின் 4 டிசியை தான் நம்ம திருப்பி திருப்பி கிளாத்தில் ஒரு கீழ் பக்கம் தைக்கும்போது கிளாத்தில் லாக் பண்ணுவோம், மேல் பக்கம் தைக்கும்போது பீடு வச்சு எடுத்துகிட்டு வருவோம். இதுதான் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ குச்சி உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா இதே மாதிரி பீடு 2 செயின் பீடுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் வைக்கலாம். இப்போ நான் கிளாத்தில் லாக் பண்ணிடுறேன். சப்போர்ட் வேணும் இல்லையா கிளாத்துக்கு. ஸோ இப்போது இந்த எண்டு கீழ் வர எண்டை கிளாத்தில் லாக் பண்ணிவிட்டு திருப்பி பீடு வச்சுட்டு பீடை லாக் பண்ணி கிளாத்தில் லாக் பண்ணிடுறேன் சிங்கிள் க்ரோஷா போட்டு. திருப்பி இப்போ என்ன பண்ணோம், அதே ரிப்பீட். திருப்பி செயின் போட்டுட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு இந்த கேப்பு, அந்த வி ஷேப்போட அந்த 3 செயின் கேப்பில் நான் தைக்க போகிறேன். ஸோ டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு இப்போ திருப்பி அந்த கேப்பில் நம்ம தைக்கணுன்னாலே நம்மளோட கான்ஸ்டண்ட்டாக நம்ம 4 டிசி
3 செயின் 4 டிசி தான் தைப்போம். இதோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், உங்களுக்கு தைச்சாச்சு. இப்போது இந்த கார்னரை நான் வந்து ஒரு செயின் போட்டுட்டு 3 பீடு வைக்க போகிறேன். கிளாத் இது த்ரெட்டை டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிசியில், அதாவது அந்த பீடுக்கு பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட்டு டிசியில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டு லாக் பண்ணிடலாம். எதுக்காக அப்படின்னா பீடு வந்து தொங்காமல் இருக்கும். இப்போ திருப்பி அந்த கேப்பு 3 செயின் கேப்பில் நம்ம 4 டிசி போட்டு 3 செயின் போடணும். அதை ஃபுல்லாக போட்டுடலாம். 4 டிசி 3 செயின் போட்டால் அது கிளாத் பக்கத்தில் வந்துடும். ஸோ இப்போ அடுத்து கிளாத்தில் லாக் பண்ணணும். மேலே போகும்போது திருப்பிக்கிட்டு மேலே போடும்போது பீடில் போடுவோம், கீழே போடும்போது கிளாத்தோட லாக் பண்ணிடுவோம். திருப்பி பீடு வச்சு நான் லாக் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஃபுல் சாரியும் போட போகிறோம். திருப்பி இப்போ ஒரு செயின் போட்டு கிளாத்தை திருப்பிக்கிட்டு டிசியை வந்து அந்த கேப்பில் போட போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து குச்சு கட்டுறதுக்கு கேப் விட போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எஜ்ஜு வந்து குச்சு கட்ட போகிறேன். ஒரு இதில் வந்து பீடு 3 பீடு வச்சுருக்கேன். திருப்பி அடுத்த எஜ்ஜில் குச்சு கட்டுறதுக்கு கேப் விட போகிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக குச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி அந்த குச்சு கட்டுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டே வரலாம். 3 பீடை ஸ்கிப் நீங்கள் போடாமல் விட்டுறலாம். இல்லை எனக்கு குச்சு இன்னும் தள்ளி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல நீங்கள் 3 பீடு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒன்று விட்டு ஒன்று எனக்கு குச்சு வரட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு பீடு வச்சு குச்சுக்கு கேப் கொடுத்து திருப்பி ஒரு பீடு வச்சிட்றேன். வச்சுட்டு செயின் போட்டுட்டு திருப்பி இந்த வி ஷேப்பில் இருக்க நடுவில் நான் தைக்க போகிறேன். நம்ம 4 டிசி 3 செயின் 4 டிசி இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். இது ஒரு லேஸ் மாடல். அதை நான் வந்து ட்ரெஸ்ஸில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரையல் தான் இது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு தெரில, பட் லுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பிளைன் லேஸ். உங்களுக்கு இதை வந்து நான் லேஸாகவும் தைச்சு காமிக்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் இதை எப்படி லேஸ் பேட்டர்னில் தைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது முடிச்சாச்சு. இதில் வந்து நடுவில் குச்சு கட்டிடலாம். அந்த 2 பீடுக்கு நடுவில் நம்ம 2 செயின் கேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம குச்சு கட்டலாம். இந்த மாதிரி வி ஷேப்பை நம்ம இது வரைக்கும் போட்டதே இல்லை நம்ம குச்சு சாரியில். இது வந்து ஒரு பார்டராகவும் நீங்கள் அப்படியே போட்டுட்டு போகலாம். குச்சு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளைனாக அப்படியும் கொண்டு போகலாம். ஸோ நான் வந்து குச்சு கட்டிட்டேன். ஒன்றை விட்டு ஒன்று குச்சு கட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஏதாவது ஒரு நியூ மாடல் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதை பற்றி உங்கள் சஜஷன் என்ன அப்படிங்கிறதையும் உங்கள் சஜஷன் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நம்ம இன்னொரு புது வீடியோவோட சந்திக்கலாம்.